இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் மன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்குவதற்குள் விவசாயிகள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனைவிக்கு இந்த ஓய்வூதியம் 1500 ரூபாய் வழங்கப்படும். இதற்கு விவசாயிகள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, மொபைல் எண், பாஸ்போர்ட் புகைப்படம், அடையாள சான்று, வருமான சான்று மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும். இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை செய்வது, இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மான்தன் இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மான்தன்.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் ஒரு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனான்னு சொல்லி அந்த ஸ்கீமோட நேம் கொடுத்துட்டு அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் ஈஸிய கவர்மெண்ட் ஸ்கீம் மீன் ஃபார் ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கான பென்ஷன் ஸ்கீம். இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருக்கணும், வயது 18லேருந்து 40 வயதிற்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா 15000 இருக்கலாம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். இதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாதம் 3000 பென்ஷன் கிடைக்கும். இது வாலண்டரியான பென்ஷன் ஸ்கீம் தான். தேவைப்பட்ட நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா அப்ளை பண்ண தேவையில்ல. இன்னும் இதோடைய ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். இந்த வெப்சைட் டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PMSYMன்னு சொல்லியிருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆன பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது ரோட்டோரம் கடை வைத்திருப்பவர்கள், கறி விற்பவர்கள், ஹெட் லோடர்ஸ், பிரிக்லின் ஒர்க்கர்ஸ், காப்லர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வாஷர்மேன், ரிக்ஷா புல்லர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ், ஓன் அக்கௌண்ட் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர், இந்த மாதிரி யார் இருக்கலாம் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இல்லையோ அவங்க எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் தான். அதுக்கான லிஸ்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 42 கோடி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமில் 60 வயது கடந்த பிறகு மாதம் கண்டிப்பாக 3000 பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இதற்கான நபர் இறந்து விட்டால் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு அந்த அமௌண்ட் 50% கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் இதற்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பாயிண்ட் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். மந்த்லி இன்கம் உங்களோட சேலரி 15000 இருக்கலாம் அல்லது அதற்கு குறைவாக தான் இருக்கணும். அதற்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களோட நேமுக்கு எந்த ஒரு இபிஎஃப்ஓ, என்பிஎஸ், இஎஸ்ஐ இது எதுவுமே ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும், உங்களுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அப்படின்னா ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கலாம். அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் ஓவரலாக இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா, எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறுபடியும் உங்களோட மொபைலில் நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு லேபர்ஸ் PMSYMன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா labor.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆன பிறகு ஃபஸ்ட் எடுத்துன்னு பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பென்ஷன் ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்கும். மொத்தமாக எவ்வளோ ஸ்டேட் கவர் ஆகுது, சிஎஸ்சி சென்டரில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ இந்த ஸ்கீமால் பெனிஃபிட்ஸ் பெற்றிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஸ்கீமோடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி கொடுத்துட்டு ஃபேமிலி பென்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மந்த்லி 3000 கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே கான்ட்ரிபியூஷன் பை த சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கொடுத்துட்டு
உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மந்த்லி அமௌண்ட் டெபிட் பண்ணிவிடுவாங்க. இதற்கான என்ட்ரி ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்துலேயே வந்து உங்களுக்கு 18 வயது ஆகுது, நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா 60 வயது வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி 55 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 55 ரூபாய் பே பண்ணிங்கன்னா உங்களுக்காக கவர்மெண்ட் வந்து 55 ரூபாய் வந்து பே பண்ணும். டோட்டலாக 110 ரூபா அமௌண்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து மேனுவலாக பே பண்ண தேவையில்ல. 40 வயதில் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா மந்த்லி வந்து நீங்கள் வந்து 200 பே பண்ணும். உங்களுக்காக கவர்மெண்ட் வந்து 200 பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 50:50 பேசிஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். என்ரோல்மெண்ட் ஏஜென்சி சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் யார் மேனேஜ் பண்ணுவா, இதற்கு எக்ஸிட்கான ப்ராசஸ் என்ன, 10 வருடத்திற்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி லொக்கேட்டர் சொல்லிவிட்டு அதற்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான சிஎஸ்சி சென்டர் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி லொக்கேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் சிஎஸ்சி லொக்கேட்டர் சொல்லியிருக்கும். உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது சிஎஸ்சி நம்பர் நேம் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து சிஎஸ்சி லொக்கேட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி, சிஎஸ்சி நேம், அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் எந்த சிஎஸ்சின்ற உங்களோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஏஜில் என்ட்ரி ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் 60 வயது வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 வயதிற்கு பிறகு மந்த்லி 3000 அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்க 60 வயதிற்கு முன்னே இறந்து விட்டால் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.